லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவக்கிரகங்கள் எப்பொழுது தான் அவங்க நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ 9ஆம் அதிபதியாக இருக்கிறாருங்க, பாவக்கிரகமாக வர்றாருங்க, அவர் யோகத்தை கொடுக்கணும்னா கேந்திரத்தில் இருக்கிறாருங்க. அப்போது பாவக்கிரகங்கள் எங்கே இருந்தால் அதனுடைய அமைப்பு நம்மளுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சார்ட் போடுறேன். அதுலேயும் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, பாவக்கிரகங்களை பொறுத்த மட்டும் அவங்க உச்சமடைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் போய் உச்சமடைஞ்சிருக்காங்க, அந்த உச்சமடைஞ்சு ஒரு கிரகம் பாவ கிரகம் உச்சமடைஞ்சிருக்குன்னா அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய 2 வீடு, அந்த வீடுகளில் இருக்க கிரகங்கள் மூலமாக தான் அவங்க நல்லதை பண்ணுவாங்க. முதல்ல அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். செவ்வாய் எனக்கு ஒன்றுமே பண்ணலைங்க, செவ்வாய் திசை நடக்குதுங்க, பாவம் அவர் பண்ண மாட்டார். அவர் உச்சமடைஞ்சோ இருக்கிற வீட்டுக்கு அவர் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிரகங்கள் தான் அந்த யோகத்தை எடுத்து கொடுப்பாங்க. அதுக்குண்டான அமைப்பை இப்போ நான் போட்டு கட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, சிம்ம லக்னம் போட்டிருக்கேங்க. சிம்ம லக்னத்துக்கு 1, 2, 3, 4 குடையவர் செவ்வாய், 5, 6, 7, 8, 9 குடையவர் செவ்வாய். இந்த 2 வீட்டுக்கும் அவர் அதிபதி. இப்போ இந்த செவ்வாய் என்ன ஆயிட்டாரு, 1, 2, 3, 4, 5, 6ல் போய் உச்சம் அடைஞ்சிட்டாருங்க. கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல போய், அதான் சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜுங்கிற இதுவும் ஒரு பாயிண்ட். இந்த இந்த இடத்துல கெட்ட கிரகம், இந்த இடத்துல இவர் இந்த லக்கணத்துக்கு நல்லவர், 4, 9 கூடையவர், இருந்தாலும் பாவக்கிரகங்கிற முறையில அவர் 6ல் போய் பாருங்க. இதுதாங்க அந்த சூட்சுமம். 6ல் போய் மறைச்சிட்டாருங்களா. இப்படி மறையும் போது இந்த செவ்வாய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவருடைய திசை வரும்போது பண்றதை விட அவர் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, 2 வீட்லையும் குருவும் சந்திரனும், இவங்க தாங்க நல்லதை பண்ணுவாங்க. இப்படிதான் நம்ம எடுத்து புரிஞ்சுக்கணும் வரும். சயின்ஸே அப்படிதான். இந்த செவ்வாயுடைய வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பாங்க. இதுதான் நம்ம படுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் பார்வையா 5ஆம் வீட்டை பார்த்துருவார். அது ஒரு பெரிய யோகமாக அமையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் குருவை பார்த்துருவார். இன்னொரு விஷயம், செவ்வாய் அவரோட சொந்த வீட்டை பார்க்குறாரு. எந்த வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் வீட்டை. இப்படி மறைமுகமாக தான் அவர் 9ஆம் வீட்டை பார்க்கணும், அங்கே இருக்கக்கூடாது. எப்படி இந்த பக்கம் இருந்தபடியா அவர் வீட்டை பார்க்கணும். இப்படி பார்த்தாதாங்க இந்த பாவக்கிரகங்கள் கொடுக்கும் யோகம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்துக்கணும். இப்போ நம்ம டைரெக்டாக செவ்வாய் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் பண்ணும் அப்படிலாம் நம்ம உடனே முடிவு பண்ணக்கூடாது. அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது செவ்வாய் அதாவது வேற இடத்துல இருந்துக்கிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக தான் அந்த பலனை அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறோம். இங்கே பாவக்கிரகங்கள் சுபக்கிரகங்கள் இருக்குதுங்க. இங்கே பாவக்கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியனே இருக்கிறாருங்க, 4ல் சூரியனே இருக்கிறாரு. இதுவும் யோகத்தை தாங்க கொடுக்கும். கெடுதல் பண்ணாருங்க. ஏன்னா லக்னத்துக்கு 4லேயே அவர் வந்துடுறாரு, கேந்திரத்தில் வந்துடுறாரு. 10வதுக்கு நான் சொன்ன மாதிரியே செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன், அப்போ அவர் நற்பலன்களையே வழங்குவார். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு டைரெக்டாக பாபர் யோகத்தை வழங்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது சரியான விஷயம் கிடையாது. இந்த வழியில தான் அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பம் இருந்ததுன்னா கமெண்ட்.